அந்த தாமிரவர்ணியில வந்து நம்ம 59 கோடி ரூபாய் வீணா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து நம்ம தாமிரவர்ணியை நேசிக்கக்கூடியவங்க நிறைய நமக்கு வந்து ஆதரவு கொடுத்திருந்தீங்க. இதுல வேற ஒருத்தர் இன்னொரு யூடியூப்ல வந்து தாமிரவர்ணி வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த 59 கோடியில பெரிய அளவுல டெவலப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் போட்டிருந்தாரு. அவர் கிட்டத்தட்ட எவ்வளவு கழிவு ஊத்த முடியுமோ அவ்வளவு கழிவு மக்கள் ஊத்தி இருந்தாங்க. ஏன்னு கேட்டா சாக்கடை, மண்டபம் இந்த 2யும் சீரமைக்காம நீங்க புதுசா எந்த கட்டடமும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய அந்த வீடியோ வந்து பெரிய அளவுல பெரிய ஆட்கிட்ட எல்லாம் போய் ரீச் ஆகி நெல்லையை நேசிக்கக்கூடிய அந்த ஆட்களை எல்லாமே சேர்ந்து இந்த திட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் கிட்ட பேசியிருக்கிறாங்க. இதனால என்னையும் கமிஷனர் கூப்பிட்டு என்கிட்ட வந்து பேசினாங்க. பேசும்போது அவங்க சில விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. அந்த விளக்கங்கள் எதுவுமே எனக்கு ஏற்புடையதா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அவங்க கிட்ட அதனாலதான் ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த திட்டங்கள் எதுவுமே எங்களுக்கு ஏற்புடையதா இல்லை. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இப்போதைக்கு வந்து ஆற்றுக்குள்ள வந்து மக்கள் வந்து காற்றாடுவதற்கு வந்து பார்க்கிங் போட போறதா சொல்லியிருக்கீங்க. அதற்காக தான் எல்லா வேலையும் நடக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காண்டி நீங்க புகைப்படங்கள்லாம் காட்டியிருக்கீங்க. அந்த புகைப்படத்தை கூட நான் கூட ஸ்கிரீன்ல காட்டுறேன். இந்த 6 இடத்துலயும் 6 புகைப்படத்தை காட்டியிருக்கீங்க. இந்த 6 புகைப்படமே எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எங்களுடைய முன்னோர் 400 வருடங்களுக்கு முன்னாலே நாங்க காற்றாடுவதற்கும், நாங்க உட்கார்ந்து பேசுவதற்கும், நாங்க உட்கார்ந்து சாப்பிடுவதற்கும், நாங்க நடமாடி இந்த வழியே வருவதற்கும் இந்த பகுதியில் ஒரு 25 மண்டபத்தை கட்டியிருக்கிறாங்க. அந்த 25 மண்டபமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதில் உள்ள படித்துறைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உடைந்து விழுந்து கிடக்கிறத வந்து நம்ம சீரமைக்க முடியல. இப்போ நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க 59 கோடி ரூபாய் இப்போ பணம் கிடைச்சிருக்கு. இந்த பணத்தை எடுத்து நீங்க கூட அந்த மண்டபத்தை செய்யலாம். ஒரு 14 மண்டபத்தை ரிப்பேர் ஒர்க்குன்னு சேர்த்திருக்கீங்க. நீங்க முழுமையாக இந்த பழைய மண்டபங்களை பூரா குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விளாகம் அப்படிங்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கருப்பந்துறை பக்கத்துல ஒரு உடைந்து கிடக்க மண்டபம். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா நொண்டி பாலம் சொல்லி அந்த மறைந்த முத்துகிருஷ்ணன் ஐயா வந்து உலாரப்பணி செஞ்சு அந்த மண்டபத்தை சீர் செஞ்சாங்க. அந்த மண்டபம்லாம் விழுந்து கிடக்குது. அந்த மண்டபத்தை வந்து நீங்க சீர் செய்யலாம். அதே மாதிரி இருக்கக்கூடிய மண்டபங்களை பூரா நீங்க சீர் செய்யணும். அது மட்டும் பத்தில்னா மக்கள் வந்து தாமிரவர்ணியில ஒரு அதிசயமான ஒரு இடம் இருக்கு. இங்க ஒரு நீராழி மண்டபம் இருக்கு. நீராழி மண்டபம் வந்து அந்த காலத்துல அரசர்கள் குளிக்கிறதுக்கு தான் கட்டப்பட்ட நீராழி மண்டபம். இல்லாத முனிவர்கள் குளிக்கிறதுக்காக கட்டப்பட்ட மண்டபம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கல்லிடைக்குறிச்சியில திருவாடுதுறை ஆதீனம் குளிப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்களுடைய இடத்துல அவங்களுடைய வீட்டுக்குள்ள வழி, அதாவது அவங்க இருக்கக்கூடிய பகுதி வழியா உள்ள நீராழி மண்டபம் ஓடி வருது. அவங்க உள்ளே குளிக்கும் போது அரண்மனையில் இருக்கக்கூடிய சிங்கப்பட்டி ஜமீன்தார் வந்து குளிக்கிற மாதிரி அங்க இந்த இடம்லாம் இருக்கு. ஆனால் மக்கள் மட்டும் வந்து குளிக்கக்கூடிய ஒரு நீராழி மண்டபம் இருக்கு அப்படின்னா அது திருநெல்வேலியில தான். அது வந்து நம்மளுடைய குறுக்குத்துறை முருகன் கோயில்ல தான் இருக்கு. அந்த நீராழி மண்டபத்துல விழுந்த கல்லை கூட நம்ம இன்னும் தூக்கி வைக்கல. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து தயவு கூர்ந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம், சாக்கடையை வந்து சிந்து புந்தர சாக்கடையே நீங்க வந்து நிப்பாட்டி அந்த சாக்கடையை நாங்க அப்படியே ராமியன்பட்டிக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி 25 இடத்துல இருக்கக்கூடிய சாக்கடையை மீதி 24 சாக்கடையை பத்தி இன்னைக்கு திட்டமே இல்லைன்னு சொல்றீங்க. அது போக 300 கோடி ரூபாவில நாங்க சாக்கடை பாதாள சாக்கடை பூரா முடிச்சிட்டோம் அப்படின்னா ராமியன்பட்டியை வந்து சுத்தப்படுத்தி நாங்க சிப்காட்டுக்கு அனுப்பிடுவோம்னு சொல்றீங்க. இதெல்லாம் சரிதான். ஆனால் எத்தனை தண்ணீரை நீங்க எங்க அனுப்புனாலும் தாமிரவர்ணிக்குள்ள வரக்கூடிய சாக்கடையை நீங்க நிறுத்தியே தீரணும். அப்போ 25 இடத்துலையும் அந்த 25 இதையும் ஒரு இடத்துல சேர்த்து அதை வந்து சேகரித்து அதை சுத்திகரித்து அதை நீங்கள் மற்ற இடத்துக்கு கொண்டு போனால் மட்டும்தான் இந்த திட்டம் வந்து செயல்படும். அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இந்த மண்டபங்களை பூரா நீங்கள் பாருங்கள். எங்களுக்கு புது மண்டபமே தேவையில்லை. எங்கள் முன்னோர்கள் உள்ள மண்டபங்களை பூரா நீங்கள் சீரமைச்சு அந்த மண்டபங்களை சீரமைச்சு அங்கு போகக்கூடிய பாதைகள், அங்கு வரக்கூடிய சாக்கடைகள் இதையெல்லாம் நிறுத்தி 2 பக்கமும் சர்வே பண்ணி எங்கள் தாமிரவர்ணி ஆற்றுக்குள்ள எவ்வளோ இடம் இருக்கோ அதை சர்வே பண்ணி அதில் வந்து அலகல் போட்டு நீங்கள் வந்து அந்த அலகல் எல்லாம் முழுசுமாக முடிச்சு மிக அருமையான நதியை அங்கே நதியை மாற்றி தந்தாலே போதும். ஏன்னா கடன் வாங்குறோம், 59 கோடியும் நீங்கள் வந்து கடன் வாங்குறோம். கடன் வெளிநாட்டில் போய் கடன் வாங்குறோம். நமக்கு தேவைக்கு தான் கடன் வாங்கணும். நம்ம வந்து நம்ம அனாவசியமா செலவழிக்க கடன் வாங்கக்கூடாது. நம்ம கடத்தை திருப்பி கட்டி தான் சேரணும். அவன் நமக்கு கடன் தந்தக்கூடிய அந்த நாட்டுக்காரன் வந்து ஜெர்மன் நாட்டுக்காரன் வந்து உங்க கடன் வந்து நான் தந்திருக்கேன், அதை நீங்க திருப்பி தர வேண்டாம்லாம் சொல்ல மாட்டான். கண்டிப்பா நம்ம திருப்பி கொடுக்கணும். அப்போ வேங்கியிருக்க கடத்தை நம்ம வந்து கரெக்டா அதை செலவழிச்சா மட்டும் தான் நல்லது. கண்டிப்பா மண்டபம், சாக்கடை இந்த 2யும் மட்டும் தீர்த்தா மட்டும்தான் இந்த திட்டம் நிறைவேறும். தயவு கூர்ந்து இதை மறுபரிசீலனை பண்ணணும். மறுபரிசீலனை பண்ணி இந்த திட்டத்தை போற நீங்க திரும்ப செயல்படுத்தணும். புது எஸ்டிமேட் போடணும். எந்த காரணத்தை கொண்டு காங்கிரீட் வரவே கூடாது. நீங்க படத்தை பார்த்தாலே தெரியும், அங்கங்க காங்கிரீட் முளைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த காங்கிரீட் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி எல்லா அமைப்புகளும் நீங்க சொல்லுங்க.
எல்லா அமைப்புகளும் நீங்க கமிஷனர்கிட்ட சொல்லுங்க, சம்பந்தப்பட்ட கலெக்டர்கிட்ட சொல்லுங்க. எல்லா அமைப்புகளும் சேர்ந்து நம்ம தாமிரவர்ணியை காப்பாற்றுவோம். தாமிரவர்ணியை காப்பாற்ற இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. தயவு கூர்ந்து இந்த பணியை பூரா பொதுமக்களான நம்ம தான் செய்யணும். இன்னும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே நம்ம நதியில வந்து வெள்ளம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நெல்லை சந்திப்பில் இருக்கக்கூடிய கடைகள் பூரா வீணா போயிரும். ஒரு வெள்ளம் வந்தது அப்படின்னு சொன்னா, பல கோடி ரூபாய், அதாவது பல 100 கோடி ரூபாய்ன்னு கூட சொல்லலாம். நமக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம மணிமுத்தீஸ்வரத்துல வந்து நம்ம கட்டிடத்தை கட்டி, அங்க வந்து நம்ம பார்க்கிங் போட்டோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயம் வெள்ளம் வரும்போது, சின்ன வெள்ளம் வந்தா கூட அது வந்து திருநெல்வேலி சந்திப்பை பாதிக்கும். வியாபாரிகளை பூரா பாதிக்கும். வியாபாரிகள் வந்து கவனமா இருக்கணும். இந்த கட்டிடத்தை கட்ட விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏன் அந்த செலவு நம்ம செலவழிக்க நமக்கு வாய்ப்பு இருக்கு. பழைய மண்டபங்களை பூரா சீரமைக்கணும். நம்ம கரையை பூரா நம்ம செம்பப்படுத்தி அதில் வந்து அலகல் அப்படிங்கக்கூடிய கல்லை நடணும். அந்த சாக்கடையை வந்து கலக்க விடாமல் அதை வந்து நம்ம தனியாக போட்டு குழாய் போட்டு கொண்டு போகணும். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், புதுசாக கட்டின கட்டடங்கள்லாம் ஒரு மழை வெள்ளத்தில் உடஞ்சி போச்சுன்னா அதை சீர் செய்ய முடியவே முடியாது. அதற்கு உதாரணம், இன்னைக்கு நீங்கள் கருப்பந்துறையில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த மேலப்பாளையத்துக்கும் நம்ம டவுனுக்கு வர வழியில் ஒரு டீப்பு உடஞ்சி கிடக்கும், வெள்ளத்தில் உடஞ்சது. அதை நம்மளால் சீரமைக்க முடியாது. அப்படி பார்த்தா நீங்கள் திரும்ப காங்கிரீட் கட்டடம் போட்டு அதை வேஸ்ட் பண்ணி காலை வந்து நதிக்குள்ள வைக்க முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டுறாதீங்க. தயவு கூர்ந்து இந்த திட்டத்தை அப்படியே கிடப்புல போட்டுட்டு புதுசாக திட்டத்தை உருவாக்கி, நான் சொன்ன மாதிரி அந்த மண்டபங்களை பூரா சீரமைச்சு, அதே மாதிரி அலகுகள் பூரா பதிச்சு, சாக்கடையை வந்து உள்ள விடாம எங்களுக்கு பண்ணித்தாங்க. அதுதான் எங்களுக்கு நல்லது. எங்களுக்கும் மட்டுமல்ல, எங்களுடைய சன்னதிக்கு நல்லது. நம்ம அதிகாரிகள் எல்லாம் கையெடுத்து வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாருமே நீங்க இதுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.